அவர்கள் தாவேகாவிற்கு ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்று அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இன்று காலையில் இருந்து சிவி சண்முகம் இல்லத்திலும் EPS இல்லத்திலும் மாறி மாறி ஆலோசனைகள் நடைபெற்ற சூழ்நிலையில் அதிமுகவின் 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் KP முனுசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக MLAக்களோ அதிமுகவோ தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கப் போவதாக வெளியான தகவல் அனைத்தும் தவறானது, அது போன்ற எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்று KP முனுசாமி திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் கூட்டணியில் அதிமுக பங்கேற்குமா என்று காலையில் இருந்து தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியான சூழ்நிலையில் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது அதிமுக. இப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்ற அறிவிப்பை திட்டவட்டமாக அதிமுக அறிவித்துவிட்டது. இன்று எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலும் சிவி சண்முகம் இல்லத்திலும் காலையிலிருந்து நடைபெற்ற பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பின்னர் KP முனுசாமி இந்த அறிவிப்பை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அதிமுக தாவேகா கூட்டணி ஆட்சி அமைவதற்கு ஆதரவு அளிக்க போவதில்லை என்ற அறிவிப்பு இப்போது திட்டவட்டமாக KP முனுசாமி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் EPS இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் முடிவுக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த KP முனுசாமி அதிமுக சார்பில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து எந்த விதமான ஆலோசனையும் நடத்தப்படவில்லை. அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடா உள்ளிட்டோரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் தான் நடைபெற்றது என்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவு அளிக்கப் போவதில்லை ஆட்சி அமைப்பதற்கு என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.